ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம லவ் அஸ் ஃபைவக்ஸோட நெக்ஸ்ட் பார்ட் தான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா பார்க்க போறோம். இப்போ நம்ம ஹீரோயின் லில்லி கேட்டான்னு சொல்லிட்டு அவளோட திங்ஸை ஹீரோக்கு தெரியாம அவட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கேன். கரெக்டா ஹீரோ வந்துட்டான். நீ திடீர் கரிசனை காட்டும் போதே நினைச்சேன் ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு. அப்புறம் நீ என்னதான் நம்ம பிரேக்கப் பண்ணாலும் நார்மலா வந்து உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக வேண்டியதானு கேட்க, எதுக்கு நீ இவ்வளோ அரகண்டா பேசிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் நீ என்ன ரிச்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? தனியா ஒரு வீட்டை ரெண்ட்டுக்கு எடுக்கிறதுக்கு கூட உன்கிட்ட பணம் இல்ல, எதுக்கு இவ்ளோ ரூடா பேசிட்டு இருக்கேன்னு கேட்க, ஏழையானதான தானே உன்னோட உண்மையான முகம் தெரிஞ்சுது. அப்போ என்னை விட்டு போறதுக்கான காரணம் என்கிட்ட பணம் இல்லைங்கிறது தானே ஹீரோ கேக்குறான். லீஃபே, நீ என்ன இன்னும் குழந்தையவே இருக்க? ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு லவ்வோ பணமோ ரொம்ப முக்கியம். அது ரெண்டுமே உன்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்காதப்போ எதுக்கு நான் உன் கூட இருக்கணும்னு கேக்குறா. அஃப்கோர்ஸ் எனக்கு பணம் தான் பிடிக்கும், யாருக்கு தான் பணம் பிடிக்காது சொல்லு பார்க்கலாம். இந்த நிலைமையில இருந்துட்டு உன் அப்பா கூட போட்டி போடுறியா? வாழ்க்கை ஃபுல்லா போராடினாலும் உன்னால அவரை வின் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு போகும்போது, ஒரு நிமிஷம் இங்க பாரு லில்லி, பிரேக்கப் பண்றதுக்கான முடிவு நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். என்னதான் நான் உன்னை விட்டு போனாலும் உனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா நீ இந்த வீட்டை ரெண்ட் கெடுக்கிறங்கிற பேர்ல மொத்த பணத்தையும் பேக் வாங்கி செலவு பண்ணிட்டேன். இந்தா இதையும் வச்சுக்கோ. பாஸ்வேர்ட் உன்னோட பர்த்டே தான். இதுக்கும் பேக்ஸ் வாங்காம நீ தங்கறதுக்கான ஒரு நல்ல பிளேஸ தேர்ந்தெடு. ஒருவேளை அந்த நீங்கிற பையன் உனக்கு நல்ல லைஃப கொடுக்கலாம், ஆனாலும் உனக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபியூச்சர்ல அவன் உன்னை நல்லா பாத்துக்கலனா தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அப்புறம் நான் உன்னை இது வரைக்கும் தப்பா ட்ரீட் பண்ணதே கிடையாது. அதுக்காக இதே போல மத்தவங்க கிட்டயும் நீ நடந்துக்காத. இதுதான் ஒன் லாஸ்ட் அட்வைஸ். பாத்தீர் குட் பைன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கிளம்பிட்டான். அவ்வளவுதான், இதெல்லாம் ரியலைஸ் பண்ணி ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஹீரோக்குமே இங்க கஷ்டமா தான் இருக்கு. இதெல்லாம் மறக்கிறதுக்கு ஒரே வழி தொடர்ந்து வேலை பாக்குறது மட்டும் தான் சொல்லிட்டு லேப்டாப்பை எடுக்க, நம்ம ஹீரோயின் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்து கொடுக்குறாளா. தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கினவன், ஒரு நிமிஷம், உன் வீடு சூனியம் பிடிச்ச வீடு மாதிரி உனக்கு தோணலையான்னு கேக்குறான். ஏன் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்கும்போது, நீ இந்த வீட்டை வாங்கினதுமே உன் பாய் ஃப்ரெண்ட் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான். அடுத்து நான் இந்த வீட்டுக்கு லில்லியோட குடி வந்தேன், அவளும் என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ பூஜை போட ஆள தேணுமோ நம்ம ஹீரோன்னு யோசிக்கும் போது, என்ன நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, இந்த காலத்துல இதெல்லாம் யாராவது நம்புவாங்களான்னு சொல்லிட்டு அவளையே திட்டிட்டு போயிட்டு இருக்கான். அட நாயே, உனக்கு சோறு கொடுத்தது ஏன் தப்புதான்ட்டு இவ வீட்டை பக்கம் இவளுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இங்க உள்ள ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட எல்லா டேட்டாஸையும் வாங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் முன்னாடி வேலை செஞ்ச ஹீஜிங் பேங்க்கும் ஹீரோவோட பேங்க்கும் சேர்ந்து ஸ்பான்சர் பண்ணாலும் அவங்கள நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவே தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினை கட்ட நைட் ஆயிடுச்சு, இனிமே ஆளு வெளியே வரலன்ட்டு இங்க பாரு லீஃபே, மனசுடைஞ்சு போனா தப்பான எண்ணங்கள் வரும், ஒரே அடியா மேல போயிடலான்னு கூட தோணும். ஆனா அதுக்காக அந்த முடிவெல்லாம் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ என்ன தட்டினாலும் சவுண்டு வரல, சரி பையன் தூங்கிட்டான்ட்டு போறான். ஒருவேளை ஒரே அடியா தூங்கிட்டானு வந்து ஏதாச்சும் சத்தத்தை கொடுத்தாவது உயிரோடு இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிடான்னு கத்த, அப்புறம் தான் உள்ள இருந்து சத்தமே வருது. இப்ப அப்படியே நெக்ஸ்ட் டே டேட்டாஸ்லாம் பார்த்ததுல தப்பு இருக்கிறத ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். ஆனா இதை நம்ம அமைதியா ஹேண்டில் பண்ணாதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கும் போல ஹீரோ. அதே நேரம் ஹீஜிங்கோட டைரக்டரை காட்ட, ஹீரோவோட கம்பெனி எந்த ஒரு ப்ராக்ரஸும் பண்ணல, ஹீரோ 2 நாள் லீவ் வேற எடுத்திருக்காங்கிறது சொல்லும் போது அவன் பின்னாடி இருந்து வேலை பார்க்கறன்னு நல்லாவே தெரியுதுன்னு சொல்லிட்டு இவங்களுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி வீட்டுல காட்ட, ஹீரோயின் கடைக்கு போயிட்டு வருவா போல ஹீரோ ஜன்னல் நின்று பாத்துட்டு இருக்க, கரெக்டா பாத்துட்டா. அவன் டக்குன்னு ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட, இப்ப நேரா உள்ள வந்தவன், மிஸ்டர் லீஃபே, நீங்க ரூம்குள்ள இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது, ஸோ கன்ஃபார்ம் பண்ண எதுவும் பண்ண தேவையில்ல, லஞ்சை ரெடி பண்றேன் சேர்ந்து சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ செஞ்சு முடிச்சுட்டு 2 பேருக்கும் அழகா எடுத்து வச்சுட்டு வா சாப்பிடலான்னு கூப்பிட்டா, தட்டுறதை நிறுத்திட்டு வீச்சட்டை பாருங்கிறான். அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், எனக்கானதை எடுத்து வச்சுட்டு சாப்பிடுன்னு சொல்லியிருக்கானா. சரின்னு எல்லா ஃபுட்டையும் பாதி பாதி எடுத்து போட்டு கொண்டு போய் டோர் கிட்ட வச்சா முகமே தெரியாம டக்குன்னு எடுத்துட்டு இருக்கான். சரி நீவே இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் வருது. எடுத்து பார்த்தா காரம் அதிகமா இருக்கு, உப்பு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே கம்ப்ளைண்ட். ஆனா ஒரு பருக்கு கூட இல்லாம மொத்தத்தையும் காலி பண்ணி வச்சிருக்கான். தென் அப்படியே ஹீரோவும் இங்க வேலையை பார்த்து முடிக்க பையனுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மெல்லமா வெளியெழுந்து வரவும் பார்த்து பல நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹாய் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க வீட்டுக்காரம்மா, சாப்பிட என்ன இருக்குன்னு கேக்குறான். உனக்கு என்ன சாப்பிடணுமோ அதை கழுவி கட் பண்ணி வை, நான் சமைக்கிறேங்கிறியா. எது நான் கழுவணும் நான் கட் பண்ணுமான்னு கேட்க, நீ ஒன்னும் கெஸ்ட் கிடையாது, சாப்பிடணும்னா ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். மத்தியானம் நீ வருத்தத்துல இருக்குங்கிறதால விட்டுட்டேன், இப்ப நல்லா தானே இருக்க, சோ ஹெல்ப் பண்ணாதான் சோறு கிடைக்குங்கிறியா. வாய்ப்பே கிடையாது, நான் வெளியே போய் தின்னுப்பேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போற மாதிரி ஆக்ட் பண்றான். ஹீரோயினும் கண்டுக்கவே இல்லையா, பாரு போயிருவேன் போ, நான் நிஜமாவே வெளியே போய் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டான். இந்த பக்கம் ஜூனை காட்ட அவனோட பேரண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்லன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு. லீஃபைய பாரு, ஒண்ணு போனா ஒண்ணுன்னு எவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்டோட சுத்திட்டு இருக்கான், ஆனா நீயும் தான் இருக்கியன்னு சொல்ல, மா இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் நீங்க சொல்றபடி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறது? ஸ்கூல்ல இருந்து எது பண்ணணும்னு சொல்றீங்களோ வேலை வரைக்கும் அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், வாழ்க்கை ஃபுல்லா கேட்டுக்கிட்டே இருக்கணுமாங்க? உன் நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு சொன்னதும், சரி சரி எப்பவுமே நீங்க கரெக்ட் தான், நான் உள்ள போய் உட்காந்து சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டான்.
இங்க நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு டாங்கியூ வந்திருக்கா நிறைய காய்கறி எல்லாம் வாங்கிட்டு. அதே நேரம் ஜூனோட அம்மா அவனோட சிஸ்டமை வந்து பார்க்க அவன் பயங்கரமா கேம் விளையாடுவான் போல. பாருங்க, மான்ஸ்டர் டீமன் இதுலயே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இதே என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு அவன் காசு கொடுத்து வாங்கி வச்ச வெப்பனை எல்லாம் இவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே கேம நம்ம டாங்கியும் விளையாடுவா போல. யாரா இது எக்ஸ்பென்சிவானதெல்லாம் இப்படி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ இதை வாங்கிட்டு இருக்கா. இப்ப இத ஜூன் வந்து பாத்துட்டு, ஏமா என்னமா பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன ஒன்னத்தையும் காணோம், 6 மாசம் உட்காந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் வாங்கின தெரியுமா, இப்படி ஒரு நிமிஷத்துல காலி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிட்டான். அப்புறம் என்ன நேரா ஹீரோவை மீட் பண்ணி என்னோட ட்ரீமும் ஹாபியும் இப்படி ஒரு நிமிஷத்துல காணாம போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒன்னு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கேன். இந்த பக்கம் இவங்க சமைச்சு சூப்பரா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வேலையை பத்தி கேட்கும் போது நிறைய அப்ளை பண்ணி வச்சிருக்கா. ஆனா 3 பேர் தான் இன்டர்வியூக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அதுலயும் கன்ஃபார்மா கிடைச்சிருமான்னு தெரியலங்கும் போது, அப்போ நீ என்ன போல பார்ட் டைம் ஜாபோ பண்ணிடி, இதுலயுமே பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இதை பத்தி யோசிப்பா போல. தென் இப்ப முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பும் போது நம்ம ஜூன் ஒரே வாமிட் எடுத்துட்டு இருக்கான். பக்கத்துல ஹீரோ தான் நின்றுட்டு இருக்கானா. அவனுக்கு நம்ம டாங்கியோ தெரியுமாச்சே. அவகிட்ட வரத பார்த்து இவ தப்பா நினைச்சு ஒரே தூக்குதான், சும்மா சுத்தி வீசிட்டா. என் ஃப்ரெண்டு பாவம் பார்த்து உன் ஃப்ரெண்டை மாட்டி விடாம விட்டுட்டா, அதுக்கு சந்தோஷப்படும் நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அவன் குடிச்சதாலதான் அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டான், குடிக்காம இருந்ததுதான் அவன் இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டான்னு சொல்லும் போது, குடிச்சாதான் அவங்க உண்மையான முகமே தெரியும் இருக்கா ஹீரோயினு. ஓ அப்ப நீ குடிச்சா ஒழுங்கா பிஹேவ் பண்ற மாதிரி எல்லாம் பேசுறேன்னு ஹீரோ கேட்டா, நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியலன்னு இருக்கா. சரி உன் வெட்டிங்க கேன்சல் பண்ணி காசை வாங்கிட்டேன்னு கேட்கும் போது, எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தாத கம்மன்னு இருக்கா. ஆக்சுவலா என் ஃப்ரெண்டுக்கு வெட்டிங் நடக்க போகுது, சோ உன் பிளேஸ மாத்தி விட்டு உனக்கு காசு வாங்கி தரான்னு பார்த்தா நீ ஓவரா பண்றீங்கிறான். ஒரு நிமிஷம் இரு, அப்ப எனக்கு காசு திரும்ப கிடைக்கும்ல. அக்டோபர் 18 தான் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் மேட்ச் ஆக. ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு எப்படியாவது இதை மட்டும் வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா கெஞ்ச. அப்ப நீ எனக்கு லஞ்ச் செஞ்சு கொடுத்தனா நான் உனக்கு இது ஏற்பாடு பண்ணி தருவேங்க, கண்டிப்பா நான் உனக்கு செஞ்சு தரேன்னு அவ பயங்கர குஷியாகிட்டா. இப்ப அடுத்து வாங்குருவ காட்டுறாங்க. அவன் தான் இப்ப ஹோட்டல் குரூப்ல போய் ஜாயின் பண்ணிட்டான் இல்லையா. ஓவர் நைட் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சேர்மன் பொண்ணு வந்து, ஓவரா வேலை பாக்குறீங்களே, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடுறா. இல்ல பரவாயில்ல வேலை இருக்குன்னு சொன்னாலும் 10 நிமிஷம் தான் ஆகும் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டா. அங்க பார்த்தா இவங்களுக்குனே தனியா ஒரு செஃப்லாம் குக் பண்ணிட்டு இருக்காரு. இவனே அசந்து போயிட்டான். தென் அப்படியே சாப்பிட உட்காரும் போது, நம்ம மேல உண்மையா அக்கறை இருக்கவங்க தான் சாப்பிட்டாச்சான்னு கேட்பாங்கன்னு என் பாட்டி சொல்லுவாங்கன்னு சொல்லும் போது, அப்போ உங்க மேல இவ்ளோ அக்கறையோடு இருக்க அந்த பொண்ணு மேல நீங்க அக்கறை காட்டுவீங்களான்னு இவ திருப்பி கேட்கிறா. அவனும் கைய பிடிச்சு கண்டிப்பான்னு சொல்ல, வாங்குரு நீங்க என் கைய பிடிக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு இவங்க எங்க சேர்ந்துட்டாங்க போல. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோனை கட்ட இன்டர்வியூக்கு கிளம்புறா. அப்ப ஹீரோ இந்த பேட்ச போடுன்னு சொல்லிட்டு சைகிலேயே சொல்லிட்டு போக, நீ என்ன ஊமை ஆகிட்டியான்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு பாக்குறா. பெர்ஃபெக்டா இருக்கு. அப்படியே இந்த பக்கம் ஜூனை காட்ட, அவன் குடிச்சிட்டு வந்து பயங்கரமா தூங்கிட்டு இருக்க. அம்மா வந்து எழுப்பவும் தான் மத்தியானம் போல எந்திரிக்கிறாரு. இதுல அவங்க அம்மாவே ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டுருக்காங்களா. மா எதுக்குமா இப்படி எல்லாம் பண்றீங்க, நான் வளர்ந்துட்டேன் இல்லையாங்கிறான். சின்ன வயசுல உனக்கு டைப்பரே போட்டு விட்டுருக்கேன், இன்னும் ஓவரா பேசுறேன், எப்படி இந்த காயாச்சுன்னு கேட்கும் போது, ஐயோ நான் தெரியாம வலி கூட்டு விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயின் புதுசா லைஃப் ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு சந்தோஷமா 3 இன்டர்வியூவும் அட்டென்ட் பண்ணா. எதுலயுமே இவளை செலக்ட் பண்ணல. ஏன்னா பேக் ஆபீஸ்ல எல்லாம் வேலை செஞ்சிருக்கா, டக்குன்னு அவளை எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வயசும் ஆகிடுச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு எல்லாத்துலயுமே ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அப்புறம் என்ன சோகத்தின் கடலா சோகத்துல மூழ்கி நிக்கிறா. அதுக்கு இந்த மாசம் கட்ட வேண்டிய பில் எல்லாம் ஒவ்வொன்னா மெசேஜ்ல வந்துட்டு இருக்கேன். புள்ள பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. தென் இப்ப கட் பண்ணி வீட்டுல திரும்பவும் வேலை ஏதாவது தேடிட்டு இருக்காளா. இதை ஹீரோ எட்டி பார்த்துட்டு, வீட்டுக்காரமா உங்ககிட்ட நிறைய ஸ்கில் இருக்கு நானே தெரிஞ்சுக்கிட்டேங்க. என்ன ஸ்கில்னு கேட்டா, வீட்டு வேலை தான் பயங்கரமா பண்றீங்க பாருங்க, ஒரு துளி டஸ்ட் இருக்கா, நம்ம ஒரு டீல் போட்டுப்போம், எனக்காக வீட்டை கிளீன் பண்ணா 1 மணி நேரத்துக்கு 100 யான் தருவேங்கிறான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, உன் கூட சேர்ந்து வேலை செய்ய எனக்கு விருப்பமே இல்லைங்க. என்னது இதுதான் பியூரான ரிலேஷன்ஷிப், உன் வீட்டை எனக்கு ரெண்டுக்கு விட்டுருக்கேன், நான் உன்னை வேலைக்கு ஹையர் பண்றேன் அவ்வளவுதானுங்க. ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்றா. இங்க பாரு, ஒத்த பைசா இல்லாம வாழ முடியாது, உயிர் வாழ்றதுக்கு வேலை செஞ்சுதான் ஆகணும். இப்படி நீ தொடர்ந்து அப்ளை பண்றதால வேலை கிடைச்சிருமா என்ன? வீட்ல இருந்தே உனக்கு இவ்வளவு காசு கிடைக்குதுன்னா அது உனக்கு பெட்டர் தானே. பாரு என் வீடு ரொம்ப அழுக்கா இருக்கு, ஓனரா உனக்கு இது எவ்வளவு வலிக்கும், இதை கிளீன் பண்ணா உனக்கு காசு கிடைச்சா உனக்கு இது பெஸ்ட் தானங்க. முதல்ல எதுக்காக திருடித்தனமா என் கம்ப்யூட்டர்ல செக் பண்ணியாவான்னு கேக்குறா. நான் எங்க எட்டி பார்த்தேன், இவ்வளவு பிரைட்டா இருந்தா கிராஸ் பண்ணாலே எல்லாம் தெரியுது. சரி ஓகே தானே கேட்கும் போது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டு இருக்கான். இவன் உட்காந்து கத்திட்டு இருக்கான். ரூம்குள்ள வந்து விடலையே, தண்ணி ஃபுல்லா நனைஞ்சு ஃப்ளோர்ல டேமேஜ் ஆயிடுச்சு இல்லையா, அதை ரிப்பேர் பண்றதுக்கு காசு ரெடி பண்ணிட்டியா, நான் கொடுக்கட்டுமான்னு கேக்குறான். நல்லா தானே இருக்கு, அதெல்லாம் ரிப்பேர் பண்ண தேவையில்லைன்னு இவ சொல்லும் போது, அது பார்க்க நல்லாதான் இருக்கும், போக போக ரொம்ப மோசம் ஆயிடும், சீக்கிரம் சரி பண்றதா நல்லதுன்னா உனக்கு காசு தரங்க வேணாங்கிறான். ஆனாலும் அவன் காசு போட்டு விட்டுட்டான். இந்த பக்கம் ஜூனை காட்ட நேரா பார்க்கு வந்து டாங்கு கிட்ட நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறான்.
அவ்வளவுதானா, அப்ப நான் கிளம்புறங்கும் போது லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே எனக்கு இன்னொரு ட்ரிங்கை மேக் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறான். சரின்னு போட்டு கொடுத்தவளோ, இதை நான் உனக்கு வாங்கி தரதா வச்சுக்கோ, அப்புறம் உன் அம்மா சொன்னபடி கேளு, உன்னால குடிக்க முடியாதுன்னா பாருக்கு வரத கம்மி பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுக்கிட்டே வேலையை தேடிட்டு இருக்கேன். ஹீரோ வந்து அவ சாப்பிட்றதையே பார்த்துட்டு இருக்கான். சாரி, உனக்கு கடையில வாங்கின பிரெட் பிடிக்காதல, சீக்கிரமா முடிச்சுட்டு எந்திரிச்சுக்கிறங்கும் போது நீ என்ன சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஞாபகம் வச்சுப்பியான்னு கேக்குறான். நல்லா டேட்டா அனலிஸ்ட்பா, சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பக்காவா ஞாபகம் வச்சுப்பேன் இவ சொல்லிட்டு இருக்கேன். நீ ஏன் ஃப்ரண்ட் ஆஃபீஸ்க்கு போகணும் தானே ட்ரை பண்ணிட்டு இருக்க, அப்புறம் எதுக்கு முன்னாடி பார்த்த வேலையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு இவ சொல்லும் போது இன்னும் எவ்வளவுதான் எட்டி எட்டி பார்த்து ஏமான்னு இருக்கா இவ. சரி, என் ஃப்ரெண்டோட வெட்டிங் டைமும் சேமா தான் இருக்காமா, நீ என்ன நினைக்கிறேன்னு இவன் சொல்ல, அடடே அப்போ உன் ஃப்ரெண்டுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்கிறா. இவன் உடனே என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் தேங்க்ஸ் பண்ணுவியான்னு அவ சாப்பாட்டையே பார்த்துட்டு இருக்கான். இந்தா நெக்ஸ்ட் மந்த்துக்கும் சேர்ந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னதும், சே இப்பதான் நீ உருப்படியா ஒரு விஷயத்த பேசியிருக்க, பார்க்கவே சூப்பரா இருக்கே, இது கூட காஃபியும் சேர்ந்து குடிச்சா சூப்பரா இருக்குங்க, அப்புறம் என்ன அடுத்து இதையும் போடணுமான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சிரிக்கிறது போலயே கடுப்புல போட்டு கொடுத்துட்டு இருக்கா. அவனும் அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே, நீ இப்போ ஃப்ரண்ட் ஆஃபீஸ்க்கெல்லாம் அப்ளை பண்றேன், பட் உன் ஏஜை வச்சு கிடைக்கிறது கஷ்டம்தான், இருந்தாலும் கிடைக்கும், என்ன உன் டீச்சரா ஏத்துக்கிட்டா நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன்னு சொல்ல வரேன். எனக்கு ஆல்ரெடி ரோல் மாடல் இருக்காங்க, உன்னை விட பெட்டரானவங்க, டைரக்டர் ஃபேங் தான் என்னோட ரோல் மாடல்னு சொல்ல, எது அவங்களான்னு கேக்குறான். ஆமா, உங்க கம்பெனி மேனேஜரை விட அவங்க எவ்வளவோ பெட்டர்னு இவ சொல்லும் போது, எது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது கிடையாது, ஒண்ணுதான் இவன் சொல்லும் போது அவ தொடர்ந்து இந்த டைரக்டர் ஃபேங்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கலாம். சரி, நீ ஃபேங்க தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சா ஹீஜிங்கே போக வேண்டியதானே, உன்னை பேக் ஆஃபீஸ்ல இருந்து தானே வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க, நீ நல்லா வேலை செய்யற பொண்ணு தான், சோ ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல போய் அப்ளை பண்ணு, அந்த ஃபேங்க்கு நீ தேவைப்படுறனா கண்டிப்பா அவங்க பேச்ச யாராலையும் மீற முடியாதுங்க, அப்படின்னு நேரா அவங்களோட ஆஃபீஸ்க்கே கிளம்பி வந்துட்டா. கார்டு இருந்தா தானே உள்ள போக முடியும், இப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு அங்க நின்னுட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட இவங்க பண்ண போற ப்ராஜெக்ட்ல நிறைய ஃப்ராட் வேலை நடந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கான். அதை அவன் கிட்ட சொல்லவும், அப்ப இதெல்லாம் இன்னும் டைரக்டர் ஃபேங்க்கு தெரியல, அதனாலதான் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணாம இருக்காங்களான்னு கேட்கும்போது, அவங்க என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவோ ப்ராஜெக்ட பார்த்தவங்க, இதை கண்டுபிடிக்காம இருப்பாங்களா, ஒருவேளை இத அவங்க ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா சேர்மேன் லியோக்கு அவங்க எதிரி ஆயிடுவாங்க, அந்த அளவுக்கு முட்டாள் ஒன்னும் கிடையாது, அதனாலதான் அமைதியா இருக்காங்க. சோ இத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணா நமக்கு கெட்ட பேர் கிடைச்சாலும் அவங்களுக்கு தான் இதுல பெனிஃபிட் அதிகம், பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், அந்த அம்மாக்கு அவங்கள பார்த்து பயம் இருக்கலாம், ஆனா எனக்கு கிடையாது, இதனோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். அப்படியே இந்த பக்கம் ஆபீஸ்க்கு வந்து நம்ம ஹீரோனை காட்ட அவ இன்னும் உள்ளேயே போகல. அப்ப அவளோட கொலீக் பொண்ணான சியா மேனேஜர் காங்கோட வந்துட்டு இருக்கா. இவளோட அங்கிள் தான். நான் ஒரு ஃபைலை எடுத்துட்டு வர மறந்துட்டேன், நாளைக்கு மட்டும் கொடுக்கலன்னா டைரக்டர் ஃபேங் என்ன ப்ராஜெக்ட் டீம்ல இருந்தே என்ன தூக்கிடுவாங்கன்னு சொல்லும் போது, எவ்வளவு தைரியம் இருந்தா அவ இப்படி பேசுவா, நான் போய் அவட்ட கேக்குறேங்க, இல்ல அவங்கதான் ஹீஜிங்கோட பில்லர் மாதிரி, இந்த கியான் பேயை ஈஸியா தூக்குன மாதிரி எல்லாம் அவங்கள தூக்கிட முடியாது, எனக்காக நீங்க கார்ல வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமா எடுத்துட்டு வந்துருன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்ப கரெக்டா ஹீரோனை பாக்குறா. சோ இவ சொல்லிதான் நம்ம ஹீரோனுக்கு வேலையே போயிருக்குங்கிறது ஹீரோனுக்கும் இப்ப தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா. அதை கேட்க அவ திமிராதான் பேசுறா. நீ இன்னைக்கு எதுக்காக இங்க வந்திருக்கணும் எனக்கு தெரியும், டைரக்டர் ஃபேங்க மீட் பண்ணி வேலையை கேட்க தானே வந்திருக்க, பட் உன்ன நீயே கொஞ்சம் பாரு, எவ்வளவு கேவலமா இருக்க, இதுல உனக்கு வேலை வேற வேணுமா, சும்மா தேவையில்லாம கனவு கண்டுட்டு இருக்காதுன்னு ரொம்ப இன்சல்ட் பண்ணி விட்டுட்டு போயிட்டா. அவ்வளவுதான், இனி அவளால என்ன பண்ண முடியும், அப்பவே அங்கிருந்து கிளம்பிட்டா. காலையில போனவன் நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணிருப்பா போல. சியா சொன்னதும் கரெக்ட் தான், டைரக்டர் ஃபேங் எனக்கு எதுக்காக சான்ஸ் கொடுக்கணும்ட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போய் வீட்டுக்கு வர லைட்டை போட்டா ஆன் ஆக மாட்டேங்குது, என்னடா ஆச்சுன்னு பார்த்துட்டு இருக்கும் போது இவன் இப்படி பேய் மாதிரி வந்தது பாவ போல பயந்து போயிடுச்சு. இரு நான் தாங்கும் போது இந்த கன்றாவியை போட்டு ஏன்டா பயமுறுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதை பிச்சு வீசிட்டா. இப்ப என்னாச்சு வீட்டுக்கு அம்மான்னு கேட்க, அதை நான்ல உன்கிட்ட கேட்கணும், என்னாச்சு வீட்டுக்குன்னு திரும்ப கேட்கிறான். வெளியெல்லாம் நல்லா தானே இருக்கு, ஏதாவது பவர்ஃபுல்லான மிஷினை எது யூஸ் பண்ணியான்னு கேட்க, அடடே என்னோட ஓவனை சொல்றியா, பாரு எவ்வளவு பெருசா அழகா இருக்குன்னு காட்ட, இதை வாங்க உனக்கு யார் பெர்மிஷன் கொடுத்ததுன்னு கேட்கிறா இவ. பீஸாவை ஹீட் பண்றதுக்குன்னு சொல்லும் போது அதை மைக்ரோவேவ்லயே பண்ணலாம் இல்லையாங்க, டேஸ்ட் மாறிடும் இல்லையாங்க, அதெல்லாம் என்னால அலோவ் பண்ண முடியாதுன்ட்டா. ஏன் இப்படி சொல்ற, நான் வாங்கினா நீயும் சேர்ந்து யூஸ் பண்ணலாம் இல்லையா, இதுக்கு நீ இப்ப சந்தோஷப்படணுங்கிறான் அவன். உன்னோட வேலை செய்யாத மூளையை வச்சு இது வாங்கி வச்சிருக்கியே, இதனால தானே கரண்ட் போச்சு, நான் காசை பத்தி எல்லாம் இப்ப பேசலன்னு இவ சொல்லும் போது டிஷ்வாஷர் கூட வேலை செய்ய மாட்டேங்குதுங்கிறான். அடப்பாவி அதையும் சேர்ந்து வாங்கினியான்னு கேட்க, ஆமா வாஷ் பண்றதுல யாருன்னு சண்டை வருதுல, அதனாலதான் வாங்கி வச்சேன், நம்ம ஏன் இந்த கிச்சனையே ரீமாடல் பண்ணிட்டு கூடாதுங்க, யூஸ் பண்றது 2 பவுல், அதை கழுவுறது கூட அவ்வளோ கஷ்டமா, இந்த மிஷின்ல போட்டு அதை 2 மணி நேரம் வரை கிளீன் பண்ணுமான்னு கேட்க, சரி கதவையாவது மாத்தேன், பேசுறதெல்லாம் அப்படியே கேக்குதுங்க, ஏன் மொத்த வீட்டையுமே அடிச்சு போட்டு கட்ட சொல்லிடுவு போலேன்ட்டு மெயின்ல போய் மாத்தி ஸ்விட்சை போட லைட் வந்துருச்சு.
அப்பன்னு பார்த்து கரெக்டா எலக்ட்ரிஷியன் வருவாராம். சாரி சார், நாங்களே சரி பண்ணிட்டோங்கும் போது, சந்தோஷம் மேம், பட் வந்ததுக்கான காசு எனக்கு கொடுக்கணுங்கிறாரு. பத்தாதுக்கு லேட் நைட் வந்ததால எக்ஸ்ட்ரா வேற கேட்க, சரி விடு விடு நானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் காசு கொடுக்குறான். நான் தான் சரி பண்ணேன், எனக்கு தான் நீ 200 கொடுத்துருக்கணும்னு இவ கேட்கும்போது, நீ எப்போ வருவேன்னே தெரியலையே, அதனால தான் கூப்பிட்டு விட்டேங்கிறான். ஆன்லைன்ல சர்ச் பண்ணாலே அழகா நீ எது சரி பண்ணிருக்கலான்னு அவ கேட்க, ஒரு பதிலுக்கு 9 ஆன்சர் கொடுத்தா நான் எதை போட்டு எதை பண்றது? இங்க பாருங்க வீட்டுக்காரம்மா, உங்களோட டைம் பணத்தை விட ப்ரீஷியஸ் ஆனது. சோ அதை வேஸ்ட் பண்ணதுன்னு சொல்ல, இவ அப்படியே ஒரு மாதிரி சோகமாயிட்டான். என்னாச்சுன்னு கேட்கும்போது, ஒன்னும் இல்ல, என்னோட டைம் பணத்தை விட முக்கியமானதுன்னு இதுவரை யாரும் என்கிட்ட சொன்னதில்ல. அந்த டைமை ஒர்த்தே இல்லாத ஒரு பர்சனுக்கு யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டமேனு தான் எனக்கு என் மேலேயே கோவங்கிறா. அப்பாடா, என் மேல உனக்கு கோவம் இல்லை, அது வர சந்தோஷம். நான் உன்னோட இருக்கிறதால உனக்கு தான் நல்லது. என்கிட்ட இருந்து நீ நிறைய கத்துக்கலாம். இப்பவே என்ன உன்னோட மாஸ்டரா ஏத்துக்கிட்டனா நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பங்க. என்ன வெக்கமே இல்லாம பேசிட்டு இருக்க? 200 ரூபாய் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, உன்கிட்ட இருந்து பணத்தை எப்படி வேஸ்ட் பண்றதுன்னா கத்துக்கணுமான்னு கேட்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, என்ன பேசிட்டு இருக்க போடிங்கிறான். நீ தான் என்கிட்ட இருந்து கத்துக்கணும், வா ஒழுங்கோன்னு கூப்பிட்டவ. இதுதான் ரெகுலேட்டர். நீ ரொம்ப நாள் வீட்ல இல்லைன்னா அதை ஆஃப் பண்ணிட்டு போய்க்கணும், இல்லைன்னா அது டேஞ்சர். குக் பண்ணி முடிச்சதும் 1க்கு 2 டைம் நல்லாவே ஆஃப் ஆயிருக்கான்னு கேஸை செக் பண்ணிக்கணுங்க. என்ன நீ இவ்வளோ சொல்றங்கிற மாதிரி இருக்கவனுக்கு? ஏன்னா நம்மால 24 மணி நேரமும் பட்லரோடவே இருக்கிறவன், என்ன தேவைனாலும் அவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்கல்ல. இதெல்லாம் நீயே கத்துக்கிட்டா பணம் தேவையில்லாம வேஸ்ட் ஆகாதுல. இப்பதான் தெரியுது உன்னால ஏன் பணத்தை சேவ் பண்ண முடியலன்னு. உன்னோட டைமை பணத்தை வச்சு வாங்குற, அதனாலதான் இப்ப நீ ஏழையா எதுவும் இல்லாம இருக்கங்கிறா. அடேங்கப்பா, இப்பெல்லாம் எழுத்து பேச நல்லா கத்துக்கிட்டியோ? ஒரு வீடு இருக்குங்கிறதுக்காகலாம் ஓவரா பேசக்கூடாது. இதுக்கு நீ எவ்வளவு செலவு பண்ணிருக்க, கடனாளியாய் நிக்கிற. இதை நீ 30 வருஷம் ஆனாலும் அடைக்க முடியாது. என்னை விட மோசமான நிலைமையில இருக்கிறது நீ. சோ ஓவரா வாய் பேசுறத முதல் நிறுத்து. முன்னாடி பேங்க்ல வேலை செஞ்சாலாமா, ஒரு மேக்ஸ் உனக்கு தெரியாது? முதல்ல உன்னை பிளாஸ்டிக் சர்ஜரியன் கிட்டதான் கூட்டு போனுங்க. அங்க போனா என் கடன் எல்லாம் தீந்துருமான்னு கேக்குறா. தீராதுமா, உன்னோட கண்ணை கொஞ்சம் இன்னும் பெருசு பண்ணா அப்பவாச்சு கணக்கு போட்டு வாழ்வல்லங்க. இங்க பாரு லீஃபே, வாயிருக்கு நீ ஓவரா பேசிட்டு இருக்காத. உங்க அம்மா உன்னை இப்படிதான் வளர்த்துருக்காங்களான்னு இவ கேட்கவும் பையன் சோகம் ஆயிட்டான். எங்க அம்மா என்னை விட்டுட்டு போய் பல வருஷம் ஆச்சுங்க. ஐயோ என்னை மன்னிச்சிடு. உன்னை போலவே என்னோட அம்மாவும் சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. ஸோ உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு இவ சொல்ல, பரவாயில்ல விடு, இதை பத்தி ஏன் பேசிட்டு. உனக்கு ஒரு பார்சல் வந்துச்சுங்கிறான். உள்ள வந்து பார்க்க இவளோட சின்ன வயசுல இருந்து எடுத்த போட்டோஸ்லாம் ஆல்பமா இருக்கு. அதனோடவே ஒரு லெட்டரும் வந்திருக்கு. அதை எடுத்து படிக்கிறா. உங்க அப்பா தான் அனுப்புனது. கியான்ஃபே, நான் இந்த பழைய போட்டோலாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுதான் உனக்கும் சிலதை அனுப்பி வச்சிருக்கேன். சீக்கிரமாவே உனக்கு சொந்த வீடு கிடைக்க போகுது. என்னால உன் கூட இருக்க முடியாதுன்னு தான் அட்லீஸ்ட் இதுவாவது உனக்கு கம்பெனியா இருக்கட்டும்னு அனுப்பி வச்சிருக்கேன். நீ இப்போ சந்தோஷமா வாழ்றதால எனக்கும் ஆன்டிஹிக்கும் ரொம்பவே சந்தோஷம். பட் நல்ல விஷயத்த மட்டும்தான் நீ எங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்க. வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்காதுமா. சோ நான் கஷ்டப்படுவேன்லாம் நினைக்காத. நல்லதானாலும் கெட்டதானாலும் எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணு. உனக்கு கல்யாணம் ஆகலாம், ஒருத்தருக்கு மனைவி ஆகலாம், அம்மா கூட ஆகலாம். ஆனா எனக்கு எப்போதுமே நீ என்னோட மகள். மிஸ் பண்ற மாதிரி இருந்தா உடனே கிளம்பி வந்துரு. தோணும் போதெல்லாம் உடனே கால் பண்ணி பேசு. அப்பா உனக்காக எப்பவும் இருப்பேன்னு எழுதியிருக்க. இவளுக்கு பயங்கரமா அழுக வந்துருச்சு. சோ இப்போ அப்பாக்கு தான் கால் பண்றாளா. எப்படிமா இருக்க? சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. வீட்டுக்கு வந்து ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போங்க. நானுமே வாங்குறவங்கிட்ட பேசணுங்க. அதுக்கு அவசியம் இல்லப்பா, நாங்க பிரேக்கப் பண்ணிட்டோம்னு சொல்றா. இவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஏன் உன்னை புள்ளி பண்ணணும்னு கேட்க, அப்படியெல்லாம் இல்லப்பா, 2 பேருக்கும் ஒத்து போகல, அதனாலதான் பிரிஞ்சுட்டோங்கிறா. இவருக்கு வருத்தமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணுவேங்கிறாரு. தென் இவளுக்குமே ரொம்ப சோகமா இருக்கிறதால அப்படியே அவளோட சின்ன வயசு போட்டோலாம் பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டா ஹீரோ எழுந்து வரும்போது இவன் நல்லா தூங்கிட்டா. ஸோ இதை பார்த்தவ மனசு கேட்காம அவளுக்கு போத்தி விட்டுட்டு அந்த போட்டோஸ்லாம் பார்க்க அம்மாவோட எடுத்ததெல்லாம் இருக்கவும் இவனுக்கு இவனோட அம்மா ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அவங்களோட போட்டோவை பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கிட்டான். தென் இப்போ நெக்ஸ்ட் டே அவளுக்கும் முன்னாடி எழுந்து வந்து அவளுக்கும் சேர்ந்து காஃபி போட்டுட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு, என்னடா தண்ணி கூட காய வைக்க மாட்டேன்னு சொன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, அப்படிலாம் கிடையாது, 2 பேருக்கு தேவையான அளவு எனக்கு வேலை செய்ய தெரியுங்கிறான். போடுறது காஃபி, ஏதோ ஒலிம்பிக்லயே வின் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கங்க. வெறும் காஃபி இல்லம்மா, தேவையான நேரத்துல கரெக்டா போட்டு தரல, அதுதான் தேவை. இப்ப நீ எனக்கு கடமைப்பட்டிருக்கங்கும் போது கொக்கோ பவுடரை வாங்கி வச்சதுன்னா அதை நீ தண்ணியில கலக்கி கொடுத்துருக்க. ஸோ 2 பேரும் ஈவன் ஆகிட்டோம். யாரும் யாருக்கும் கடமைப்படலங்க. கணக்கெல்லாம் நல்லா தான் போடுறேன், ஆனா வேலை வெட்டி தான் இல்லாம இருக்கேன்னதும் தோ அதுக்கு தான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஏதோ மும்மரமா வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்படி இந்த பக்கம் ஹீரோயின் முன்னாடி வேலை செஞ்ச அந்த ஹீஜிங் ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. டேட்டா அனலிஸ்டா தானே இருந்தா அவன். ஆனா இப்ப அவங்க கொடுத்த டேட்டா எல்லாம் தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து கத்திட்டு இருக்காங்க. ஒழுங்கா எல்லா வேலையும் ரீடூ பண்ணுங்கன்ட்டு போயிட்டு இருக்கேன். இந்த ஃபைலை எல்லாம் முன்னாடி
கியான் பே தான் டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க போயிட்டதால பாரு நமக்கு எவ்வளவு கஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இல்லாததால இவங்களுக்கே ஒரே வருத்தமா தான் இருக்கு. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் எங்க போக போறான்னு தெரியல. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு போட்டு பாத்துட்டு இருக்க. அவன் நடக்கிற சவுண்டு ஹீரோவை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. பாக்குறவரை பார்த்தவன் இந்த காலங்காத்தால என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கத்த வரும்போது கரெக்டா நம்ம ஹீரோயின் இவ்ளோ அழகான ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிக்க பையன் அப்படியே மயங்கிட்டான். பேச்சே வரலையே. அவ அப்படியே அழகா டாட்டா பாய் சொல்லிட்டு போயிட இவன் இன்னைக்கு என்ன வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிருக்காளேன்னு பாத்துட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினும் ஜியாவை தான் பார்க்க வந்திருக்காளா. ஏதோ ரிப்போர்ட் ரெடி பண்ணிருக்கேன்னு சொன்னல காட்டுங்க போது நம்ம ஹீரோயின் சாண்ட்லிய பத்தின ரிப்போர்ட் தான் ரெடி பண்ணிருக்கா. இதுலதான் ஏதோ ஃப்ராடு நடக்கிறதாவும் ஹீரோ முன்னாடியே சொல்லியிருப்பான். பட் இவளுக்கெல்லாம் தெரியாதுல அதை பத்தி. பட் இதை பார்த்தா டைரக்டர் ஃபேங் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க இல்லன்னு கேட்கும்போது நம்ம ஜியாவும் ஹேஜிங்க்கு திரும்ப போய் ஃபேங்கியோட டீம்ல ஜாயின் பண்ணி சாண்ட்லேல பார்ட்டிசிபேட் பண்ண போறியா, உன்னோட திறமைக்கு எல்லாமே பாசிபிள் தான் சொல்லிட்டு மொத்தமா படிச்சு பார்த்தவன் நல்லதான் இருக்கு. பட் ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட தான் நீ இதை காட்டி ஹெல்ப் கேட்கணுங்க. எனக்கு அவ்வளோ பெரிய ஆள்லாம் தெரியாது, அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கங்க. அதுக்கு தான் உன்னோட ரூம்மேட் இருக்கான்ல அவன்கிட்ட காட்டி ஹெல்ப் கேளு. டாங்கியும் சொல்லியிருக்கான். அவரும் ப்ராஜெக்ட் லீடரா தானே இருந்திருக்காரு. டைரக்டர் ஃபேங் மாதிரி தான் அவருமே. ஸோ எல்லாமே தெரியுங்க. என்னதான் அவன் ஓவரா பேசினாலும் இப்போதைக்கு அவனால மட்டும்தானே ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சரின்னு நேரம் வீட்டுக்கு வந்தா ஏதோ வேலை போயிட்டு இருக்கு. என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா சவுண்ட் ப்ரூஃப் இல்லைல்ல, அதனாலதான் டோரை சேஞ்ச் பண்றேன், கவலைப்படாத, காசை நான் கொடுத்துப்பேங்க. ஆனா இது என்னோட ரூம், நீ எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு கேட்கிறா. கான்ட்ராக்ட்ல இருக்குமா, எனக்கு ஏத்த மாதிரி என்னோட ரூமை மாத்திக்கலான்னு, அதனாலதான் நான் இதை மாத்திருக்கேங்க. அடப்பாவி, என் கிச்சன் என்ன பண்ணிட்டு ஓடும்போது அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லாத டிபார்ட்மெண்ட், நான் அதுல கையே வைக்க மாட்டேன், என்னோட காசு தான் வேஸ்ட் ஆகும். அப்புறம் எதுக்காக என்னோட டோரை சேஞ்ச் பண்றேன்னு கேட்கும்போது நீ பண்ற ஒவ்வொரு உருட்டலும் நடக்கிற நடையும் அப்படியே கேக்குது, அதனாலதான் டோரை சேஞ்ச் பண்ணிருக்கேன். இதனால நம்ம 2 பேருக்குமே நல்லதுதான். அவங்க உங்களுக்கான பிரைவசி மெயின்டைன் ஆகும்ல, நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லனாலும் பரவாயில்லங்க, உனக்கெல்லாம் எவன்டா தேங்க்ஸ் சொல்லுவான்ட்டு பார்த்து மெதுவாக இன்ஸ்டால் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லைன்ட்டு. இங்கே பாருப்பா, ஏதாவது உடச்சி வச்சிங்கன்னா இந்த வீட்டுக்காரமா உங்களை கடிச்சே வச்சிருன்னு இருக்கானா. இவனே இத்தனை கோவத்தில் இருக்கான், இதில் எனக்கு வேற ஹெல்ப் பண்ணுவானான்னு ஹீரோயினுக்கு ஹீரோனோட கவலை. அப்படி இந்த பக்கம் நம்ம ஜியாவை காட்ட வீட்டுக்கு வரா. பாய் ஃப்ரெண்டை காணோம், ஆனால் ஷூ எல்லாம் அழுக்காயிருக்கு. அவனோட பேக்கில் என்னமோ பொடிச்சிட்டு இருக்க, எடுத்து பார்த்தா ரிங்கு. அது இவளுக்கு சுத்தமாக செட் ஆகல. டி லூஹி, உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைன்னு கோவத்தில் உட்காந்துட்டு இருக்கேன். அவன் அப்படியே ரொமான்டிக்கா வந்து உட்காந்துட்டு காலெல்லாம் அமுத்திக்கிட்டே டார்லிங் டார்லிங்னு கொஞ்சம் கொஞ்சம் பேசினா, அவனை இப்படி பிடிச்சி அந்த ரிங் பாக்ஸ் வச்சு நல்லா அமுத்தி விட்டுட்டா. ஏன்னாச்சுமா, ஏன் இவ்வளோ கோவமா இருக்குன்னு கேட்க, ஏன் கோவமா இருக்கனா, யாரை பார்க்க போனேன், என்ன பண்ணிட்டு வந்திருக்க, இப்போ மட்டும் சொல்லல உடனே பிரேக்கப் தான். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எதுக்கு இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்தாங்க? வேலை முடிஞ்சதும் வந்துட்டேங்கிறான். வந்ததும் குளிச்சிருக்க, துணியெல்லாம் கூட வாஷ் பண்ணிட்டேன். ஆனா உன்னோட ஷூவை கழுவ மறந்துட்டியே, அது ஃபுல்லா மண்ணா இருந்துச்சு. டாபிக் சேஞ்ச் பண்ணாம இதுக்கான பதில நீ சொல்றேன்னு சொல்லிட்டு ரிங் பாக்ஸையும் காட்ட, சரி சரி எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு எங்களுக்கு வேலையும் கம்மியா இருந்ததால நான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொபோசல் பண்ணலான்னு தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேங்கிறான். நிஜமாவான்னு கேட்க, நான் எதுக்கு அவங்ககிட்ட போய் சொல்ல போறேன்ட்டு வீடியோ கூட இருக்குன்னு காட்ட, மேரி மாமான்னு சொல்லிட்டு தப்பா எழுதி வச்சிருக்கான். அது ஜஸ்ட் ரிஹர்சல் தான், ஒரு சர்ப்ரைஸ் கூட கொடுக்க முடியாம போயிடுச்சுன்னு அவன் ஃபீல் பண்ண. சரி விடு விடு, நான் தான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன், சாரிங்கிறாளா. ஓகே, நான் இப்பவே ப்ரப்போஸ் பண்றேன்னு அவளை எழுந்து நிக்க வச்சுட்டு வில் யூ மேரி மீன்னு கேட்க, அவளுக்கு அப்படியே பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்க சம்மதத்தை சொல்லி ரிங்க மாட்டிக்கிட்டு சந்தோஷமா ஒன்று சேர்ந்துட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காட்ட எப்படியாச்சும் ஹீரோவை வழிக்கு கொண்டு வரணுமாச்சே. ஸோ இப்போ அவனுக்கும் சேர்ந்து குக் பண்ணிட்டு அவனை கூப்பிட வர கரெக்டா அவனே வெளியே வந்துட்டான். டின்னர் ரெடி பண்ணிருக்கேன், சேர்ந்து சாப்பிடுவோமான்னு கூப்பிட, எது எனக்கு டின்னரா, நீ குடுக்குறியான்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்துவேன். திடீர்னு எதுக்கு இந்த கரிசனம், இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு, உண்மையை சொல்லுன்னு கேட்க, சரி நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, பிடிக்கல நான் வேணானதும் நான் ஏன் சாப்பிட மாட்டேன், ஃப்ரீ மீல்ல நான் சாப்பிடுவேன்னு உட்காந்துக்கிட்டான். இவ்வளோ பரவாயில்லன்னு சாப்பிட்றதுக்கு எடுத்து வைக்க, அவனும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன் என்னைய பார்த்துட்டு இருக்க, எடுத்து சாப்பிடுங்கிறான். ஆனா அவ சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்க, என்னை பார்க்கறதையும் சிரிக்கிறதையும் ஃபர்ஸ்ட் நிறுத்துறியா, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குங்கிறான். ஓவரா திங்க் பண்ண வேணாம், நம்ம ஒரே ரூம்மேட்ஸுங்கிறதால நமக்குள்ள ஒரு நல்ல உறவை மெயின்டைன் ஆகணும், அதுக்காக தான் நான் உனக்கு டின்னர் கொடுத்துருக்கேன், மற்றபடி ஒன்றும் கிடையாதுங்க. சரி சரின்னு 4 வாய் போட்டவன், நான் இந்த பொருளை எல்லாம் கழுவி வைக்க மாட்டேன், ஜென்டில்மேன் சாப்பிட மட்டும்தான் செய்வாங்க, டிஷ் வாஷ்லாம் பண்ண மாட்டாங்கங்க, அது எப்படி உன்னை கழுவி விடுவேன், இது நான் உனக்கு கொடுக்குற மீல் ஆச்சேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட விட்டவன், சாப்பிட்டு இப்படி கழுவவும் மாட்டேன்னா எனக்கு நீ கடமைப்பட்டிருக்குதானங்க, பாத்தியா நான் சொன்ன மாதிரியே உள்நோக்கத்தோடு தான் இதை பண்ணியிருக்கேன், உனக்கு இப்போ என்ன வேணுமாமான்னு கேட்கிறான். இப்படியே இந்த பாட்டு முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.